பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஓசியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனம். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாபோக்காட்டின் கரையிலே இருந்து அவன் போராடின காரியம். அவன் போராடினதை எப்படி போராடினான் என்றால் அழுது கெஞ்சினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கெஞ்சுகிறான், மிகவும் அழுகிறான். இங்கே ஆச்சரியமான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அழுது கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, யார் இந்த யாக்கோபு? யாக்கோபை குறித்து நாம் பல விதங்களிலே பல காரியங்களை நினைத்தாலும் வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. ஆனாலும் யாக்கோபை சிநேகித்தேன் என்று மல்கியாவிலே கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபை சிநேகித்தேன். ஏசாயாவை கொண்டு சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் மிகவும் நேசிக்கிற பாத்திரம் இந்த யாக்கோபு. அந்த யாக்கோபு இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறான் என்றால் மிகவும் அழுது கெஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். நமக்கு தெரியும், ஏசா 400 பேரோடு வருகிறான். யாக்கோபால எதையுமே தாங்க முடியவில்லை. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நான் இத்தனை காலம் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் எல்லாமே நஷ்டப்பட்டு போகிற நாள் வரப்போகிறது. எல்லாம் கைவிட்டு போகிறது. அதெல்லாம் அவனால் தாங்க முடியவில்லை. அவன் போயிருந்து அழுகிறான். ஆனால் அந்த அழுகை எதுவாக மாறுகிறது பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நம்மோடு பேசினார் என்று. நம்மோடு பேசினார். ஒருவன் அழுகிறான். அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு அநேகருக்கு ஆறுதலாக கர்த்தர் மாற்றுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை நீங்க நம்புறீங்களா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறத நம்புறீங்களா? ஒருவேளை நீங்க கேட்கலாம், என்ன ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை நான் எப்படி அறிவேன்? வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். ஏசாவை வெறுத்தான ஏசாவை அவருக்கு பிடிக்கல அப்படின்னு கிடையாது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் ஒருவனை தெரிந்தெடுக்கிறார். ஆமென். அப்போ ஏசா யாக்கோபுங்கிற காரியத்தில் கர்த்தர் ஏசாவை விட்டு யாக்கோபை தெரிந்தெடுக்கிறார். அதுபோல எத்தனையோ பேர் வாழ்கிற இந்த பூமியில தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் அல்லவா? அவரை அறியும் பாக்கியத்தை தந்திருக்கிறார் அல்லவா? அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார் அல்லவா? இது போதாதாங்க, அவர் நம்மேல் அன்பா இருக்கிறார் என்பதை அறிய ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்பை நீங்க நம்புனீங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கான நற்செய்தி இதுதான். இன்று நீங்கள் எதற்காக மிகவும் கண்ணீர் வடிக்கிறீர்களோ இதற்கான சொல்யூஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அதிலும் மேலாக இந்த கண்ணீர் அநேகரை உயிர்ப்பிக்கும்படியாய் இந்த கண்ணீர் அநேகரோடு பேசும். கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்வார். உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளில் எங்களோடு பேசி பலப்படுத்தி நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. கண்ணீர் பேசும் என்ற வார்த்தையை தந்து பலப்படுத்தினீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இதே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் யார் யார் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இவர்கள் கண்ணீர் களிப்பாய் மாறட்டும், அநேகரோடு பேசட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.